தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள நாட்டுச்சாலை கீழத்தெரு பகுதியில் உள்ள ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோயிலில் அப்பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் சிவராத்திரி இரவை முன்னிட்டு சிறப்பு பூஜையில் ஈடுபட்டிருந்த போது கோயில் வளாகத்தில் இருந்த தென்னை மரத்திலிருந்து தேங்காய் ஒன்று விழுந்தது. அது சிவலிங்கம் வடிவில் இருந்ததை அறிந்த கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்து அந்த தேங்காயை எடுத்து வைத்து சிவனாக வழிபட்டனர். 27ஆம் தேதியன்று அந்த தேங்காய் சிவலிங்கத்திற்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம் செய்து சிறப்பு பூஜை செய்தனர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதை அறிந்த பக்கத்து கிராமத்து மக்களும் ஆச்சரியத்துடன் வந்து பார்த்து செல்கின்றனர். இது பற்றி வேளாண் துறை விஞ்ஞானி முனைவர் நவீனிடம் கேட்டபொழுது, தென்னையில் ஒரு குலையில் உள்ள தேங்காய்கள் ஒரே வடிவில் ஒருபோதும் இருப்பதில்லை. அதன் உருவம் மற்றும் வடிவ வேறுபாடு என்பது மண்ணின் தன்மை, பூகோள அமைப்பு, உரமிடுதல், உயர் ரக இனப்பெருக்கம் மற்றும் உள்ளூர் நாட்டு ரக குணாதிசயங்கள் போன்ற பல்வேறு காரணிகளை உள்ளடக்கியது. லட்சத்தில் ஒன்று இதுபோல வருவது இயற்கையின் ஆச்சரியம் என்று கூறியுள்ளார். நாட்டுச்சாலை கிராமம் கீழத்தெரு வடபத்திரகாளி அம்மன் கோவில்ல இருந்து சிறப்பு அபிஷேகம் நேற்று சிவன் ராத்திரியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செஞ்சோம். எங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து இந்த கோவில் இந்த இடத்துல இருக்கு, வழிபாடு செஞ்சிட்டு இருக்கோம். எங்க தலைமுறையாக அது என்னன்னு கேட்டா, நேத்து 10:30 மணி அளவில் கோவில்ல உள்ள சிவன் லிங்கம் போல் ஒரு தேங்காய் விழுந்தது. வியப்போடு எடுத்து நாங்க இன்றைக்கு அபிஷேகம் செஞ்சிட்டு இருக்கோம். சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செஞ்சிருக்கோம். ஊர் மக்கள்லாம் வியப்போட பாக்குறாங்க, பக்கத்து கிராமம் எல்லாம் வியப்போட பாக்குறாங்க சார். என் பேர் மாலதி, நாட்டுச்சாலை கீழத்தெரு.